பாருவோட பிறந்த நாளைக்கு தலைவன் கமருதீன் தஞ்சாவூர் போயிருக்காங்க. ஏன்னா தஞ்சாவூரில் நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தா இந்த கார் வாங்கினதுலேருந்து ஒரு இடத்துல உட்கார மாட்டுறாங்க. சரி நீ தாய்லாண்டில் இருப்பேன்னு பார்த்தா என்னப்பா தஞ்சாவூரில் இருக்க? ஒருவேளை தஞ்சாவூர்லேருந்து எனக்கு என்னமோ டவுட் என்னன்னாங்க, சர்ப்ரைஸாக பாருவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தஞ்சாவூர் வழியாக சென்று திருச்சியில் எதுவும் ஃப்ளைட் எடுக்கிறானோ, தாய்லாண்டுக்கு திருச்சியில் ஃப்ளைட் எடுக்க போகிறான்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதை வந்து ஸ்டோரியாக போட்டிருக்கான். இது இப்போ போனதை போட்டிருக்கானா இல்லை முன்னாடியே நாள் போனதை போட்டிருக்கானா நமக்கு தெரியாது, ஆனால் போட்டிருக்கான். ஸோ இன்றைக்கி போயிருந்தால் தஞ்சாவூருக்கு இன்றைக்கி போயிருந்தால் உண்மையிலே அந்த போட்டிருக்க ஸ்டோரி இன்றைக்கி போட்டிருந்த ஸ்டோரியாக இருந்தால் ஸோ தாய்லாந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ சொல்ல முடியாது. ஸோ திருச்சி போயும் எடுக்கலாம், இப்படியும் பண்ணலாம். பல கும்பல் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா இந்த ரெட் கார்டு கொடுத்தது அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிடிவாய் எங்கேயோ ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஷோ, அதாவது அந்த லான்னா என்ன, ரூல்ஸே மதிக்காத ஒரு ஆள், எவன் பேசுகிறதையும் கேட்காத ஒரு ஆள். விஜய் சேதுபதி சொன்னால் கூட கேட்க மாட்டான். இவன் வந்து ஒவ்வொரு வருஷம்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அவளை கொண்டு போய் இந்த இதில் சீஃப் கெஸ்டாலாம் உட்கார வச்சு கேவலமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களா. அது அந்த கும்பல் எப்படின்னா திரும்பவும் வந்து பாரு மேல் வன்மத்தை காக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி ஹேக் பண்ணிட்டாங்க. அது பர்த்டேக்கு முடியும் அவங்க போட்ட வீடியோ 5 மில்லியன் 6 மில்லியன் போய்ட்டு இருக்குங்க. யார் பாருவோட பர்த்டே செலிப்ரேஷன் சஸ்பென்ஸ் கொடுத்தான்ல, சர்ப்ரைஸ் கொடுத்தான்ல கமருதீன், அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட வந்து 5 மில்லியன் 6 மில்லியன் போய்ட்டுருக்கு. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. உலகம் ஃபுல்லாக இருக்காங்க பாருவுக்கும் கமருதீனுக்கும். போத்தன் கூட சொன்னார் பாருங்க, இது வந்து பாருவோட பர்த்டே பார்ட்டியாக ப்ரீ பர்த்டே பார்ட்டியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இதை வந்து ஒரு வெட்டிங் பார்ட்டி மாதிரி தான் பார்ப்பாங்க, ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி பார்ப்பாங்க. அவங்க பார்க்குறவங்க பார்க்கட்டும், ஆனால் க்ளீனாக சொல்லிடுறாங்க இவங்க பாருவும் கமருதீனும். அடுத்த வருஷம் தான் வெயிட் பண்ணி சும்மா ஏதோ அச்சீவ் பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக இருக்காங்க. தலைவன் போய் தஞ்சாவூரில் போய் கையெடுத்து கும்பிட்டு கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. தஞ்சாவூருக்கு கிளம்பிட்டான். இந்த கார் வந்ததுலேருந்து கம்முவான்ஸ் வீல்ஸ் இருக்குல்ல, கம்முவான் வீல்ஸ் அந்த ஷோங்கிற அந்த யூடியூப் சேனலில் புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேஜ் இருக்குது பாருங்கள், இதுலேயுமே இன்ஸ்டாலையும் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கண்டென்ட் பண்ணுறானா இல்லை வேறு எதுவும் ப்ராஜெக்ட்டுக்காக வந்தானா என்னென்னு தெரில, இல்லை ஃபங்க்ஷனுக்கு வந்தானான்னு தெரில. பட் ஆனால் சஸ்பென்ஸ்லாம் கொடுத்துட்டான், சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துட்டான். ஆனால் முடிஞ்சால் பார்க்கலாம். காட் கிரேஸ் நான் வந்து முடிஞ்சால் நான் தாய்லாந்து வந்தாரேன்னு சொல்லியிருந்தான். ஸோ பாரு சைட்லேருந்து எந்த அப்டேட்டும் வரல. ஸோ என்னமோ தான் வர ஆரம்பிக்கும். அதுவும் இந்த இன்ஸ்டாகிராமை முடக்கிட்டாங்க. இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோரியாச்சும் போட்டிருக்கோம். அதை இப்படி பண்ணிட்டாங்க. எப்படி பண்ணாலும் அடுத்து வைப்புத்து பார்வில் அழகாக வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து ட்விட்டரில் போட ஆரம்பிச்சிடும். அப்போ த்ரெட்டு இருக்குது பாருங்கள், இன்ஸ்டாகிராம் த்ரெட்டு. ஸோ அதில் போடலாமே, அதில் வரும், வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் அந்த அப்டேட்டுக்கு. கமரு வந்து தஞ்சாவூரில் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ போகிறானா போகலையாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யார், அரோரா நாய்க்குட்டியோட படுத்து கிடக்கு. நாய் தான் என்னோடய ஹோமு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் படுத்து கிடக்கு. இந்த சில தற்கூரிகள் வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது திவாகர் வந்து வாய்க்கு வந்து இதில் இவங்க எல்லாமே யாருன்னா தற்கூரி வினோத் ஃபேன்ஸாக இருப்பாங்க. தற்கூரி புகழ் இருக்கான் பாருங்க, தற்கூரி புகழ் ஃபேன்ஸு. அவன்லாம் காமெடி பண்ணுறான். நம்மள 4 படம் நின்னானா பார்த்தீங்களா, 4 படம் தாங்கினான் அவன் காமெடி. புகழ் காமெடி 4 படத்துக்கு தாங்கினுச்சா, 5ஆவது படத்தில் இல்லை அவன். ஏன்னா மக்கள் ரசிக்கலை ஒன்றெல்லாம். அந்த குக்கு வித்து கோமாளியில் லூசு மாமா டிவியில் உள்ளவங்க தான். அதான் சொல்கிறாங்க, எப்படி நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவன் சொல்கிறதெல்லாம் எப்படி நம்ப முடியும், திவாகர் சொல்கிறதெல்லாம் நம்ப முடியுமான்னு கேட்குறாங்க கமெண்டில். ஏன்டா தற்கூரி முண்டங்களா, பிடிவாய் திவ்ய கணேச டைட்டில் வின்னர்னு மாமா டிவி சொல்லும்போது எல்லோரும் நம்பணும்ல, நம்புகிற மாதிரியா இருக்குது, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நம்புகிற மாதிரியா இருக்குது, நம்பணும்ல. மாமா டிவி சொன்னால் நம்புவீங்களோ, அந்த மாமா டிவி புகழ் தான் அவன், அந்த மாமா டிவியோட மாக்காப்பா தான் அவன். தண்ணியை போட்டு இது மாதிரி பண்ணால் கலாய்ச்சா என்னென்ன பண்ணுவேன், இந்த பரதேசி வினோத்து கலாய்ச்சா அவன் கோபம் வரதான் செய்யும். பிக் பாஸ்லேயே அப்படி தான் கோவப்பட்டார் அவர். பாரு கமருதீன் ரெட் கார்டு கொடுக்கும்போது நம்பினீங்களே நீ. இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்கன்னா செருப்பு கழட்டி அடிக்கணும் பரதேசி பசங்களா. பாருவோட பர்த்டே நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இந்த மாதிரி பரதேசிங்களெலாம் தூர தள்ளுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.